ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தேசிங்க ராஜா 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய புள்ளியோட கொலை நடக்குது. அவரை சம்பந்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் மினிஸ்டரோட பையன் தான் அப்படின்ட்டு அவனை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரரா இருக்காரு, ஹீரோயினும் போலீஸ்காரங்களா தான் இருக்காங்க. மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என் பையனுக்கு ஃபுல் பந்தோபஸ்து கொடுங்க, என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் களறங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்ற அளவு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த படமே ஒரு காமெடி படம் எடுத்திருக்காங்க. ஆனா படத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அங்கங்க ஒரு சில சீன்ஸ்ல ஓகேவா இருந்தாலும் பெருசா நமக்கு எங்கேயுமே சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி கிடையாது. படத்துல விமல் லீட் ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல பேர் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸ் தான் இருந்து ஏன் காமெடி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதா நமக்கு புரியவே இல்லை. படத்துல வர லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும் எதுவுமே பெருசா நமக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் ஓரளவு ஓகேவா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. பிஜிஎம்லாம் ஓகேவா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு காமெடி படம், இதுல காமெடியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றப்ப ஏதோ உட்காந்து பாக்குறது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.